வணக்கத்துடன் இன்பா டாக்ஸ். ஜனநாயகன் படத்தை குறித்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தமிழக அரசியல் களத்தில் மிக பரபரப்பாக பேசப்பட்டு இருக்க ஒரு படம் தான் ஜனநாயகம். இந்த படம் வெளியாக வேண்டும் என்கின்ற நிலைப்பாடோடு இது சென்சாருக்கு போச்சு. சென்சாருக்கு போன பொழுது அதில் நிறைய பிரச்சனைகள் உருவாச்சு. அதன் பின்பு நீதிமன்றத்திற்கு சென்றது. நீதிமன்றத்திலும் இது சார்ந்த களங்கள் எடுத்து வைக்கப்பட்டன. அதன் பின்பு மீண்டும் அந்த திரைப்படம் சென்சாருக்கு சென்றது. சென்ற சூழலில் அந்த படம் கூடிய விரைவில் வெளியிடுவதற்கான களங்கள் உருவாகிவிட்டது என்றும் அதற்கான தேதி அறிவிக்கப்படும், தேர்தல் முடிந்தவுடன் அந்த திரைப்படம் வெளியிடப்படும் என்ற செய்திகள் எடுத்து வைக்கப்பட்டது. மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்பட்ட ஜனநாயகனை மையப்படுத்தி இந்த செய்திகள் தான் அப்டேட் செய்திகளாக இருந்தன. இந்த சூழலில் நேற்று ஒரு பரபரப்பான செய்தி, இணையதளங்களில் ஜனநாயகன் படம் ஒட்டுமொத்தமாக வெளியாகி இருக்கிறது என்கின்ற ஒரு அதிர்ச்சி தகவல் பரவ தொடங்கியது. இது உண்மையா என்று அறிவதற்கான களத்தை எடுத்த பொழுது இது குறித்து நாம் சில ஆய்வுகளையும் சிலரிடம் விசாரிக்கக்கூடிய களங்களையும் எடுத்தோம். ஏன் திடீரென்று ஜனநாயகன் படம் இப்படி இணையதளங்களில் வெளியாவதற்கான ஒரு களத்தை எடுத்தது என்கின்ற பொழுது, அதற்கு முந்தின நாள் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தின் போது, அதாவது திருநெல்வேலியில் நடந்த பிரச்சாரத்தின் போது இந்த ஜனநாயகன் படத்தை மையப்படுத்தி மிக காட்டமாக அவர் கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். என்னுடைய ஜனநாயகன் படத்தை நீங்கள் தடுத்தீர்கள், கரூர் சம்பவத்தில் என்னை குற்றவாளி ஆக்கினீர்கள், தொடர்ச்சியாக என் மீது ஒரு பொய்யான தகவல்களை நீங்கள் எடுத்து வைத்து நான் வீட்டை விட்டே வெளியே வந்துவிடக்கூடாது என்பதில் நீங்கள் தெளிவாக இருந்தீர்கள். ஆனால் மக்கள் அப்படியல்ல, என்னை உறவாக நினைக்கிறார்கள், என்னை அவர்களுடைய உரிமையாக பார்க்கிறார்கள், நான் அவர்களுக்கு தேவையான ஒருவனாக இருக்கிறேன். எனவே மக்கள் என்னை கைவிடவில்லை. இப்பொழுது பாருங்கள், இங்கு திரண்டிருக்கக்கூடிய கூட்டம் இந்த மக்கள் எனக்கு இருக்கக்கூடிய ஆதரவின் அடையாளம் என்று பேசினார். அந்த திருநெல்வேலியில் ஜனநாயகன் படத்தை குறித்து பேசிவிட்டு விஜய் அவர்கள் அமைதியான மறுநாளே ஜனநாயகன் படம் இன்று இணையதளங்களில் அது வெளியாகி இருக்கிறது. அது திருட்டுத்தனமாக வெளியாகி இருக்கிறது. இதற்கு பின்புலமாக யார் இருக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி வைத்து நாம் பலரிடம் கேட்டோம். இதுவரை அந்த திரைப்படத்தில் பிரச்சனை இருக்கிறது, அந்த திரைப்படம் வெளிவராது, அந்த திரைப்படத்தில் கரூரில் இருக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் இருக்கிறது, திட்டமிட்டு கரூரில் நடத்தப்பட்ட படப்பிடிப்பு தான் அந்த கரூர் சம்பவம் என்றெல்லாம் எவ்வளவோ பொய் பித்தலாட்டங்கள் எடுத்து வைக்கப்பட்டன. அப்படிப்பட்ட சூழலில் திருநெல்வேலியில் இந்த ஜனநாயகன் படத்தை குறித்து விஜய் அவர்கள் பேசிய மறுநாள் அந்த ஜனநாயகன் படம் இணையதளங்களில் வெளியாகி இருக்கிறது. அப்படி என்றால் விஜய் அவர்களை ஒட்டுமொத்தமாக எதிர்க்கக்கூடிய யாரோ ஒருவர் இதற்கான களத்தை உருவாக்கி இருக்க வேண்டும். இல்லை என்றால் விஜய் அவர்களுடைய பயணிக்கக்கூடிய யாராவது ஒருவர் காசுக்கு ஆசைப்பட்டு இந்த படத்தை வெளியிடுவதற்கான ஒரு களத்தை உருவாக்கி கொடுத்திருக்க வேண்டும். இது இரண்டும் தான் பிரதானமாக இருக்கின்றது. ஆனால் விஜய் அவர்களோடு பயணித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் காசுக்கு விலை போய் விடுவார்களா என்றால் கேள்விக்கணைகள். காரணம், அவர்களை பொறுத்த மட்டில் விஜய் அவர்களுடைய வழிபாட்டு தளம். தங்களுடைய தலைவர் எப்படியாவது ஆட்சி பீடத்தில் ஏற வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் உறுதியாக அவர்கள் தூக்கம் இழந்து சாப்பாடு இழந்து தலைவர் என்கின்ற அந்த மந்திர சொல்லை அவர்கள் உச்சரித்து கொண்டு பயணிக்கின்றார்கள். பொதுச் செயலாளர் இந்த களங்களை மிக தெளிவாகவே வடிவமைத்து வைத்திருக்கிறார் என்பதைத்தான் நாம் அந்த சூழலை பார்க்க முடிகிறது. எனவே காசுக்கு விருப்பப்பட்டு அவரோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய யாராவது ஒருவர் இந்த திரைப்படத்தை வெளிவருவதற்கான ஒரு திருட்டுத்தனத்தை செய்தாரா என்றால் அது இல்லை என்பதுதான் நிஜம். அப்படி என்றால் யார் இந்த திரைப்படத்தை வெளியே வருவதற்கான களத்தை எடுத்திருக்கக்கூடும்? நான் முதலில் குறிப்பிட்டது போலத்தான், விஜய் அவர்களை யார் எதிர்க்கிறார்களோ அவர்கள் விஜய் அவர்களுக்கு எப்படியெல்லாம் இக்கட்டுகள் கொடுக்க முடியும் என்று நினைத்தார்களோ அவர்கள் இப்பொழுது ஜனநாயகம் படத்தை நாம் வெளியிட்டால் கரூர் பிரச்சனையை மையப்படுத்திய செய்திகள் அதில் இருக்கிறது என்று ஒரு பொய்யான தகவலை எடுத்து வைத்து விஜய் அவர்களுக்கு எதிரான ஒரு களத்தை உருவாக்கலாம் என்கின்ற நிலைப்பாட்டில் இப்படிப்பட்ட ஒரு முயற்சியை எடுத்திருக்க வேண்டும். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் சென்னையில் உள்ள ஒரு நபர் இமெயில் மூலம் இந்த ஜனநாயகன் படத்தினுடைய லிங்கை அனுப்பியிருக்கிறார் என்ற செய்தி பிரதானமான சில ஊடகங்களில் மறைமுகமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியாவிடினும்
ஏதோ ஒரு நபர்தான் இமெயில் மூலம் இந்த லிங்கை அனுப்பியிருக்கிறார் என்கின்ற செய்தி உறுதிப்படுத்தப்படுகிறது. எனவே இப்பொழுது ஒரு கேள்வி எழும்புகிறது. காவல்துறை ஏன் அந்த நபரை கண்டுபிடிக்காமல் அமைதி காக்கிறது என்று. காவல்துறை அந்த நபரை கண்டுபிடித்து விட்டால் இப்பொழுது சந்தேகம் எழும்பிவிட்டது பல மட்டங்களில். அப்படி ஒரு சந்தேகம் எழும்பியிருக்கக்கூடிய சூழலில் காவல்துறை அந்த நபரை கண்டுபிடித்து யார் உனக்கு இந்த லிங்கை கொடுத்தார் என்று விசாரித்து விட்டாலே உண்மை தெரிந்துவிடும். காவல்துறை அதை செய்யுமா என்ற கேள்வி எழும்புகிறது. ஒரு சிலர் சொல்கிறார்கள் இது திட்டமிட்டு சொல்லக்கூடிய ஒரு பொய் பிரச்சாரம், அப்படி அந்த நபர் யார் என்றே தெரியாத ஒரு நபர் ஒரு லிங்கை கொடுத்தார், அதை அந்த இணையதளத்தில் போட்டு விட்டார்கள் என்ற செய்தி எடுத்து வைக்கப்படுகிறது என்பது திட்டமிட்ட பொய் என்கிறார்கள். பொய்யோ மெய்யோ ஒரு சந்தேகம் இங்கு எழும்பிவிட்டது. அப்படி எழும்பி இருக்கக்கூடிய சந்தேகத்தை தீர்க்க வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருக்கிறது. சரி, இது இப்பொழுது இணையதளத்தில் வந்துவிட்டது. பெரும்பாலான திரைப்படங்களை திருட்டுத்தனமாக வெளியிடக்கூடிய தமிழ் ராக்ஸ், தமிழ் கண், தமிழ் போதி, இந்த இணையதளத்தை சார்ந்தவர்கள் பல படங்கள் இவர்களுடைய அந்த இணையதளத்தில் தான் அது வெளியாகும். இப்பொழுது அவர்கள் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய களங்களை நேர்மையாக வைத்திருக்கிறோம். நேர்மைக்கு மாற்றாக 500 கோடி ரூபாய் செலவு செய்து ஜனநாயகன் படத்தை எடுத்திருக்கிறார்கள். அப்படி 500 கோடி செலவு செய்து எடுத்திருக்கக்கூடிய அந்த திரைப்படத்தை யாருடைய சுயநலத்திற்காக நாங்கள் எங்களுடைய இணையதளத்தில் வெளியிட்டு அந்த ஒரு தயாரிப்பாளருடைய வாழ்க்கையை சீரழிப்பதற்கு நாங்கள் விரும்பவில்லை. எனவே நாங்கள் இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை எங்களுடைய இணையதளங்களில் நாங்கள் வெளியிடவில்லை என்று அவர்கள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த இணையதளத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய மனிதாபிமானம் கூட விஜய் அவர்களை அரசியல் ரீதியாக எதிர்க்கக்கூடியவர்களுக்கு இல்லையே என்கின்ற வருத்தம் தான் வருகின்றது. டெல்லியில் கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய கட்சியை சார்ந்த ஒருவரும் தமிழகத்தில் இதற்கு முன்பு, அதாவது இப்பொழுதும் ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களில் உள்ள ஒருவரும் தான் இந்த களத்திற்கான செயல்பாடுகளை உருவாக்கி இருக்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டுகளை பல ஊடகங்களும் இணையதளங்களும் எடுத்து வைத்து கொண்டு இருக்கின்றன. இப்பொழுது எல்லோருக்குமே தெரிந்துவிட்டது இவர்களாகத்தான் இருக்க முடியுமா என்கின்ற சந்தேகம் பலருக்கு எழும்பிவிட்டது. அப்படி என்றால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதல்ல, இது திட்டமிட்டு ஒரு அரசியல் பழிவாங்கக்கூடிய களமா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. தற்பொழுது சட்டப்பூர்வமான நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் என்று தயாரிப்பு நிறுவனம் அறிவித்திருக்கிறது. ஆனால் அதற்குள் இந்த திரைப்படம் பல நாடுகளுக்கு சென்று விட்டது என்ற செய்திகள் வருகின்றன. இதனை மீறி இந்த படத்தின் அதாவது திருட்டுத்தனமாக பரவக்கூடிய களங்களை எப்படி தயாரிப்பு நிர்வாகம் நிறுத்தும் என்பது கேள்வி. எப்படி எம்ஜிஆர் அவர்களுக்கு உலகம் சுற்றும் வாலிபனுக்கு ஒரு பெரும் பிரச்சனைகள் ஏற்பட்டனவோ, அதே போல ஜனநாயகன் படத்திற்கு அப்படி ஒரு பிரச்சனையை எழுப்பி அந்த படத்தையே ஒன்றுமில்லாமல் செய்யக்கூடிய ஒரு வேலையை திட்டமிட்டு ஒரு சிலர் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகிறது. நன்றியுடன் இன்பா.